விஜய் அஜித்திடம் அடி வாங்கிய ரஜினி அது என்ன அப்படின்னு அந்த ஷார்ட்ஸ்ல பார்க்க போறோம். கூலி திரைப்படம் லோகேஷ் அவருடைய இயக்கத்துல வெளிவந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா உள்ளிட்ட பலரும் வந்து இந்த திரைப்படத்தை நடிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஷோலே வந்து ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் இந்த 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 படம் வந்து பெற்று இருந்துச்சு. ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் கொண்டாட்டமா அமைஞ்சாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து பொதுமக்களுக்கு இது வந்து ஆவரேஜான ஃபிலிமா தாங்க இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தாங்க வந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவினுடைய முதல் 1000 கோடியை அடிக்கும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்து முன்னாடி இருந்துச்சு. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னப்பா 500 கோடியே தொடாது போல அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் தாங்க இருக்கு. சன் பிக்சர்ஸ் லாஸ்டா கொடுத்த அந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 404 crores அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வீக்கெண்ட்ல வந்து ஓரளவுக்கு போகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. அப்படியே போனாலும் கூட ஒரு 500 கோடி தான்ப்பா டச் பண்ணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தாங்க இருக்கு. இதுல தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் இதுவரைக்கும் 123 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஏற்கனவே குட் பேட் அக்லி வந்து தமிழகத்தில் மட்டுமே 175 கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சிருச்சு. அதை தாண்டி விஜயின் லியோ திரைப்படம் வந்து 200+ crores வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணிருந்துச்சுங்க. இந்த வகையில தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணும்போது முதலிடத்துல விஜயும், 2வது இடத்துல அஜித், 3வது இடத்துல வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.